என்னால வர முடியாம போயிடுச்சு இந்த டைம். இது நவதிருப்ப இது நவபிலவம். எஸ் ப்ரோ. நான் அடுத்த டைம் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். பட் இந்த டைம் நாங்க நவதிருப்பதி போயிட்டு வந்தோம். பார்த்துட்டு ஓ, வந்தோம். நல்லா இருந்தது. வெரி நைஸ் ப்ரோ. அங்க ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்றோம். ஓகே ப்ரோ ப்ரோ. காலையில தான் வந்தோம் ப்ரோ. ஆ ஓகே, ஓகே. நீங்க எவ்வளோ எவ்வளோ இதுவா இருந்தாலும் கரெக்ட்டா ப்ரோகிராம்க்கு வந்துடுறீங்க. உங்களுடைய இல்ல பொறுப்பு அது கரெக்ட்டா உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல. ம். வந்துடுறீங்க. கிருஷ்ணா இது ப்ரோ. எனக்கு ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஆ கம்சன் அவன் என்ன பண்றான்னா, தேவகியையும், வசுதேவனையும் ரதத்துல வச்சு கூட்டிட்டு போறான். வெளில காட்டிக்கிறதுக்கு. நானும் என் தங்கச்சி மேல அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் நடந்த பெரிய விஷயம். என்னது? அசரீரி கேட்குது. "டேய் கம்சா, உன்னுடைய தங்கச்சியினுடைய 8வது கர்ப்பம் உன்னை கொல்லும்" அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் யோசிக்கவே இல்ல. கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. ம். வாள உருவிட்டான். வெட்ட போயிட்டான். தேவகி வெட்ட போயிட்டான். வெட்ட போயிட்டான் அப்படின்னா, அந்த சமயத்துல நம்ம பார்க்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுத்தி எத்தனையோ பெரிய பெரிய 4 வகையான சதுரங்க சைன்யம் வந்தது. எல்லாம் ஓடி போயிடுச்சு. நெறைய ரிஷிகள் இருந்தாங்க. அவங்களும் ஓடி போயிட்டாங்க. நெறைய பொதுமக்கள் இருந்தாங்க. அவங்களும் ஓடி போயிட்டாங்க. சுத்தி சொந்தக்காரங்கலாம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் ஓடி போயிட்டாங்க. காப்பாத்த வந்தது ஒருத்தர் தான். அந்த தேவகிய காப்பாத்த வந்தது ஒருத்தர் தான். யார் அது? தேவகிய காப்பாத்த வந்தது யாரு? ஹலோ. தேவகி காப்பாத்த வந்தது யாரு? தெரியலையா? கதெல்லாம் கேட்கிறீங்களா தினமும்? வசுதேவர். கரெக்ட். வசுதேவர் தான் காப்பாத்த வந்தாரு. வசுதேவர் உடனே கால புடிச்சுட்டாரு. கம்சனுடைய கால பிடிச்சு கேட்கிறாரு வாசுதேவர். கம்சா இது பண்ணக்கூடாதுப்பா. கால பிடிச்சு கெஞ்சுறாரு. அவனுக்கு தெரியும். கொன்னுடுவான்ற பயம் இருக்கு. இருந்தாலும் கெஞ்சுறாரு. என்ன காரணம்? ஏன் வசுதேவன் காப்பாத்தணும்? ஏன்னா கணவன். கணவனா? எப்ப இருந்து கணவன்? 100 வருஷம் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்களா? இல்லையே. 50 வருஷம்? இல்லையே. 10 வருஷம்? இல்லையே. ஃபர்ஸ்ட் அனிவர்சரி நடந்துச்சா? இல்லையே. குழந்தைகளாம் ஏதாவது பொறந்துச்சா? இல்லையே. இல்ல பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டா ஒரு 10 வருஷம் பழகுனாங்களா? இல்லையே. ஜஸ்ட் இப்ப தான் கைப்பிடிச்சு வராரு. இன்னும் சேலை கூட காயல. ஈரம் காயவே இல்ல. அந்த தாலில கட்டின மஞ்சளுடைய ஈரம் கூட காயவே இல்ல. 1/2 மணி நேரம் கூட ஆகவே இல்ல. கல்யாணம் ஆகி. ஆனா, இவள் என்னுடைய மனைவி அப்படின்ற பொறுப்பு வந்துருச்சு. நான் என்னுடைய மனைவிய கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணுன்ற பொறுப்பு வந்துருச்சு. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிட்டேன். இவள நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற அந்த பொறுப்பு. அப்ப அந்த பொறுப்ப நீங்க பலபத்திரப்பட்ட பார்க்கலாம். என்ன நடந்தாலும் இவங்கள பொறுப்பு நான் தான். இல்லையா? அதனால அவர் காலைல வந்துர்றாரு. எந்த ஊருக்கு போனாலும், எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், எவ்வளோ டயர்டா இருந்தாலும் அவர் வந்துர்றாரு. சோ இது வந்து எத காட்டுது அப்படின்னா, அவர் பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. அவங்க எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. எனக்கெல்லாம் அந்த மாரி பொறுப்பெல்லாம் கிடையாது. பொறுப்பு இருந்தா நான் காலைல சீக்கிரம் வந்து உங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிக் குடுத்துட்டு இருப்பேன். இந்த மாரி நான் வந்து கதை அடிச்சுட்டு இருக்க மாட்டேன். நெறைய பேர் இன்னைக்கு வந்துட்டு, என்னடா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிக் குடுத்தேன்னு சொல்லிட்டு, ஏதோ இவன் சஹஸ்ரநாமம் பாடிட்டு இருக்காரு அப்படின்னு நெனைச்சிருப்பாங்க. ம். பட் அப்பப்ப நான் இப்படி பேசவும் செய்வேன். தினமும் ஒரு உட்கார்ந்து நான் வெறும் கதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா நல்லா இருக்கும். ஆஹா! ரொம்ப அழகா இன்னைக்கு கதை பேசுனாங்க. கதை பேசினேன். கதை கேட்கறதுக்காக நான் வரலைல்ல. நான் வாழ்க்கைய சேஞ்ச் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி பிரபு. ம். ஹரே கிருஷ்ணா. ப்ரோ ஹரே கிருஷ்ணா ப்ரோ. எல்லாம் பிரபுபாதருடைய கருணை ப்ரோ. நான்லாம் அப்படி ஒண்ணும் இல்ல. எல்லாம் உங்களுடைய பக்தருடைய இதுதான் ப்ரோ.